மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நிச் எது? நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் எந்த நிச்சில் பெஸ்ட்டான லோ காம்படிஷன் இருக்கிற ஹை டிமாண்ட் இருக்கிற ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுவீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஓகே, ஆனால் சில நீச்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சீசனுக்கு தான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு நீச்சுன்னு என்னன்னு சொல்லி தெரியாட்டி கேட்டகரிங்கிறது தான் நீச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு கேட்டகரி. ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸை நீங்கள் செல் பண்ணிக்கணும்னா நீங்கள் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நீச். ஹெல்த்துங்கிறது ஒரு நீச். ஹெல்த் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் சர்வீஸை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, அஃபிலியேட்டாக ப்ரோமோட் பண்ணிக்கணும்னா நீங்கள் இருக்கிற நீச் ஹெல்த். அப்போ நீங்கள் கிரியேட் பண்ணுற கண்டென்ட், உங்களோட பிராண்டிங் எல்லாமே ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஹெல்த் ரிலேட்டடாக உங்களோட பிராண்டிங் உங்களோட எல்லாத்தையுமே வடிவமைச்சு போட்டு அங்கே போய் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் போய் நீங்கள் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணீங்கன்னா அதுக்கு சம்மந்தம் இல்லை, உங்களுக்கு சேல்ஸ் நடக்காது. ஓகே, நீங்கள் என்ன இப்போ ஒரு ஆள் நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்ய போகிறேன், எல்லா வகையான ப்ராடக்ட்டையும் நான் ப்ரொமோட் பண்ண போகிறேன், அப்படி செய்ய முடியாது. ஓகே, நீங்கள் முதல்ல என்ன செய்யணும்னா ஒரு நிச் ஒன்று செலக்ட் பண்ணணும். அதுலேயும் பெஸ்ட் எப்படின்னா நீங்கள் ஒரு சப் நிச் செலக்ட் பண்ணணும். ஓகே, அந்த நிச்சுக்குள்ளே போய் சப் நிச். இப்போ ரிலேஷன்ஷிப்ன்ற கூட எல்லா வகையான ரிலேஷன்ஷிப்பும் வரும். ஓகே, லவ், அடுத்தது அதுக்கு பிறகு மேரேஜ், அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேயும் நிறைய சப் கேட்டகரி. அதில் எந்த நிச்சுக்கு கூடுதலான டிமாண்டும் குறைஞ்ச அளவில் இதுவும் என்ன கம்படிஷனும் இருக்குன்னு பார்த்து அதை நீங்கள் தெரிவு செய்யணும். ஓகே, சப் நிச் ஒன்று. இப்போ ரிலேஷன்ஷிப், ஹெல்த், மேக் மணி ஆன்லைன், அந்த மாதிரி. அடுத்தது டிஒய்ஐ. ஓகே, டிஒய்ஐ டிஎஃப்ஐ சம்திங். ஓகே, அது என்னன்னா அந்த பொருட்கள் செய்கிற மாதிரி சம்திங் ஒரு நிச்சு உண்டு. இப்படியான நிச்சுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் எவர்கிரீன் நிச்சுன்னு சொல்லுவாங்க. எவர்கிரீன் நிச்சுன்னா அதுக்கு டிமாண்ட் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு வருஷத்தில் ஜனவரியில் பார்த்தாலும் டிமாண்ட் இருக்கும், நடுவில் மேலே பார்த்தாலும் டிமாண்ட் இருக்கும், டிசம்பரில் பார்த்தாலும் டிமாண்ட் இருக்கும். ஸோ அப்படியான நீச்சலை பார்த்தீங்கன்னா எவர்கிரீன் நீச்சுன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்குரிய கண்டென்ட் கிரியேட் பண்ணக்குள்ள, அது சம்மந்தமான விஷயங்கள் ரன் பண்ணக்குள்ள, அதுக்குரிய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களோட கண்டென்ட் எப்பவுமே ரெலவெண்ட்டாக இருக்கும். ஆனால் சில நீச் பார்த்தீங்கன்னா இது சீசன் பேஸாக தான் இருக்கும். சீசன் பேஸ்டாக இருக்கிற நீச்சலில் ஒரு உதாரணம்னா கிறிஸ்மஸ், ஹலோவின், இந்த ஃபெஸ்டிவல் சம்மந்தமான ப்ராடக்ட் சேல் பண்ணுற அது மாதிரியான நீச்சல் பார்த்தீங்கன்னா சீசன். இப்போ ஹலோவினுங்கிறது ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட பீரியட், ஃபால் பீரியடில் மட்டும்தான் வரும். கிறிஸ்மஸ் சம்மந்தமான அந்த விஷயங்கள்னா டிசம்பர் பீரியடில், வின்டர் பீரியடில் மட்டும்தான் வரும். அடுத்தது நீங்கள் வின்டர் ரிலேட்டடான க்ளாத்ஸ் அப்படி இப்படி அதுகளுக்கு நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்ய போகல, நீங்கள் வருஷத்தில் டிசம்பர், ஜனவரி அந்த பீரியடில் தான் உங்களுக்கு சேல்ஸ் இருக்கும். அதுக்கு பிறகு யாருமே வாங்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்ய போகக்குள்ள லைக் நீங்கள் ஒரு நீச் ஒன்றில் பயங்கர பேஷனேட்டடாக இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே அந்த நீச் பற்றி தெரியும், உங்களால் மேக்சிமம் அதில் திறமையை காட்ட இயலும்னு சொன்னால் அது எவர் கிரீன் நீச்சாக இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, நீங்கள் அதை எடுக்கிறதுல எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் தாராளமாக அதுக்குள்ளே போகலாம். ஆனால் நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இப்போ உங்களுக்கு எந்த நீச்சுக்குள்ளே போகிறேன்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ அனலைஸ் பண்ணுறீங்க எந்த நீச்சுக்குள்ளே போகணும்னு சொல்லி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவர்கிரீன் நீச்சுக்குள்ளே போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் பேசி ஏன்டா அதுக்கு கண்டினியூஸாக டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எவர்கிரீன் நீச் மற்ற நீச் மாதிரி இல்லை, கொஞ்சம் க்ரௌடட், காம்படிஷன் அதிகம். ஆனால் அதுக்காக உங்களால் ஸ்டாண்ட் அவுட் பண்ண இயலாமல் போயிடுமான்டா அப்படி இல்லை. நீங்கள் சரியான ப்ராப்பராக நீங்கள் பிராண்டிங் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் செய்வீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஸ்டாண்ட் அவுட் ஆகலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஜஸ்ட் எவர் நீச்சில் போய் ஜென்ரல் நீச் எடுக்காமல் அதுக்குள்ளே நல்லா போய் சப் நீச் போய் அதுக்குள்ளேயும் வேறு சப் நீச் இருக்காண்டு போய் நல்லா உள்ளுக்கு எவ்வளோக்கு நீச் டவுன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு சக்ஸஸ் கூட இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு மேக் மணி ஆன்லைனுங்கிற ஒரு பெரிய நீச், அதுக்குள்ள கிரிப்டோ கரன்சிங்கிற ஒரு சப் நீச், அந்த கிரிப்டோ கரன்சிக்குள்ளேயும் ட்ரேடிங் போட்டுங்கிறது ஒரு சப் நீச், அப்படி ட்ரேடிங் போர்ட்லையும் ஸ்பாட் ட்ரேடிங் போர்ட், ஃபியூச்சர் ட்ரேடிங் போர்ட்னு சொல்லி வர நீச்சில் ஸ்பாட் ட்ரேடிங் போர்ட்டுங்கிறது ஒரு அதை விட குட்டி நீச். ஓகே, அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வரக்குள்ள உங்களோட கம்படிஷனும் குறைஞ்சி வரும், டிமாண்டும் குறைஞ்சிட்டு வரும், ஆனால் கம்படிஷனும் குறைஞ்சிட்டு வரும். ஸோ நீங்கள் அதில் ஒரு பிராண்டாக உருவாகக்குள்ள உங்களுக்கு கட்டாயம் சேல்ஸ் எடுக்கலாம். ஸோ நீங்களும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் ஏர்ன் பண்ணணும் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் ஒன்று உருவாக்கி அட்ராக்ஷன் மார்க்கெட்டிங் மூலம் நீங்கள் உங்களோட பொட்டன்ஷியல் ப்ராஸ்பெக்ட் அண்ட் கஸ்டமர்ஸ்ட்ட போகாமல் உங்களை தேடி உங்களோட ப்ராஸ்பெக்ட் அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வாங்குற மாதிரி நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யணும்னு சொன்னால் SBU கிரிப்டோ கரன்சி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுங்கள். அது 100% ஃப்ரீ எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு.
ஸோ அதில் படித்து நிறைய எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் சொல்லிக்கிற விஷயத்தெல்லாம் செஞ்சு நிறைய சேல்ஸும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குரிய டெஸ்டிமோனி அது சம்மந்தமாக எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். HBO கன்சல்டன்சி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி சம்மந்தமான விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த கோச்சிங் ப்ரோக்ராம் 100% ஃப்ரீ தான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸுக்கு. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.